வெல்கம் டு அவர் டெய்லர் மீனா சேனல். நான் இந்த சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கும்போது ஃப்ரண்ட் பார்ட்டை தவறி நான் ஸ்டிச் பண்ணி கட் ஆகிட்டு, ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கட் ஆகிட்டு, இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் நான் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நான் வேறு எது இப்போ ஸ்டிச் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதை நான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் போட்டிருக்கேன். ஷோல்டர் வந்து எனக்கு 6.25, போட் நெக்கு தான். ஆம் ஹோல் லென்த்து வரைஞ்சிக்கிட்டேன். அதில் என்னுடைய ஷோல்டர் அளவு வந்து 2 இன்ச்சு. போட் நெக்னால் போட் நெக்கு வரைகிறதுக்காக ஸ்கேல் வச்சு நான் கட் பண்ணிட்டேன். ஆம் ஹோலுக்கு லென்த் எடுத்து என்னுடைய செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு, ஆம் ஹோல் லென்த்தில் பாதியாக மார்க் பண்ணி அதில் ரவுண்டு வரைஞ்சி என்னுடைய ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நான் இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரண்டில் வந்து குடஞ்சி எடுப்போம். அந்த ஃப்ரண்ட்டை வந்து 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நான் மார்க் பண்ணி அதையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணி கீழே வேஸ்ட் ரவுண்டு எவ்வளவோ அதை மார்க் பண்ணி இதை மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்னால நான் 1/2 இன்ச் வந்து உள்ளே வந்து நான் கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுவேன். இது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆம் ஹோல் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நான் விட்டுட்டேன். இதை அப்படியே கட் பண்ணி இது ஏற்கனவே நான் வந்து செஞ்சு அந்த பழைய ட்ரெஸ்ஸில் வந்து பழைய ட்ரெஸ்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் வந்து நான் இதை வச்சு தான் நான் பேட்டர்ன் போட்டிருந்தேன். இப்போ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி, அதுவே வந்து இந்த இதுலேயும் நம்ம வந்து அதை அட்டாச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இதில் 1/4 இன்ச் உள்ளத்தலை மார்க் பண்ணி நான் இதை கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதை 1/2 இன்ச் நான் வந்து சென்டரில் வந்து நான் மடக்கி அடிச்சிருப்பேன். அந்த 1/2 இன்ச்சை நான் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு கழுத்தை வந்து நான் அடித்து திருப்பிக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சிசர் கட் கொடுத்தா தான் ரவுண்ட் நெக் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக அமையும். இதை ஒட்டின மாதிரி நான் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொடுத்து அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டிச் பண்ணியாச்சா நம்மளுக்கு பெர்ஃபெக்டான போட் நெக் வந்து ரெடி ஆயிரும். சுற்றி வந்து தையல் அடிச்சுக்கணும். ஃபுல்லாக பிரிச்சுட்டு இந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருந்துச்சு, காட்டனாக இருந்தது. அப்போ இது வந்து அப்படியே விடுறதுக்கும் மனசு இல்லை. கிளாத்தும் சூப்பரான கிளாத்து. அதான் இந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு திருப்பியும் நான் இதை அடித்து பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இந்த டிசைனையும் விட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைனையும் பிரிச்சுட்டு அந்ததையும் இந்த நெக்கோட நான் சேர்த்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்புறம் கை ஏற்கனவே பேக்கில் கை வந்து நான் பிரிக்கவே இல்லை, பிரிக்கவே இல்லை. ஃப்ரெண்டை மட்டும்தான் நான் பிரித்தேன். எல்லாத்தையும் பிரிச்சாச்சுன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை மட்டும்தான் பிரித்தேன். பிரிச்சுட்டு இப்போ 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கையை ஆம்ஹோல் கையை மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதாவது ஃப்ரண்ட் ஆம்ஹோலை மட்டும் கையோடு சேர்த்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எல்லாமே எடுத்து கரெக்டாக பார்த்து அது வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சிங் விட்டுருப்போம்ல, அந்த 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும் நம்ம. அப்புறம் சைட் ஜாயிண்ட் வந்து பண்ணிட்டேன். சைட் ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டம் வந்து இதோட நான் வந்து பாட்டத்தோடு தானே இது உங்களுக்கு மேலே டாப் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதனால் கீழே பாட்டத்தையும் நான் ஃபுல்லாக பிரிச்சுட்டேன். ஃப்ரண்ட் சைடில் உள்ள பாட்டத்தை மட்டும் பிரிச்சுட்டேன். இப்போ அந்த பாட்டத்தை வந்து
டாப்போடு சேர்த்து பாட்டத்தோடு ஃப்ரண்ட் சைடை டாப்பையும் சேர்த்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம டாப்பை ஃபுல்லாக கழட்டும் போது பாட்டத்துலேயும் நம்ம வந்து ஃபுல்லாக பிரித்து எடுக்கணும். இது வந்து பெரிய வேலை தான். ஆனால் துணி கிளாத்து நல்ல கிளாத்து, அதனால தான் எனக்கு விட மனசு இல்லை. சரி இதை ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. ஃபிட்டிங்கும் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் சிரமப்படாமல் பிரித்து எடுத்து நான் வந்து போடும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க, வேஸ்ட் ஆகிட்டேன்னு தூக்கி போட்டுறாதீங்க. அது என்ன ஆல்ட்ரேட் பண்ணலான்னு பார்த்து இதே மாதிரி நீங்கள் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.